எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நம்ம நிறைய விஷயங்களை படிக்கிறோம். பட் படித்ததெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம மறக்காமல் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னாக்கா ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ரிவிஷனை வந்து நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயங்களை நமக்கு ரீகாலும் ஆகுது. அதனால் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட் ரிவிஷன் மட்டும்தான் நமக்கு லாஸ்ட் டைமில் கை கொடுக்கும். இன்றைக்கி மார்னிங்கில் மேக்ஸ் ஒரு 3 டாபிக்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருந்தேன். 2 ஹவர்ஸில் இந்த மேக்ஸ் என்னால் கம்ப்ளீட் பண்ணிட முடிஞ்சது. ஏன் நான் 2 ஹவர்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் இந்த மாடலில் எல்லா மாடலுமே பார்ப்பீங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. எனக்கு எதெல்லாம் மறந்துடுமோ, எனக்கு எதெல்லாம் நிறைய டைம் கன்சியூம் பண்ணுமோ அந்த சம்ஸை மட்டும் நான் நோட் பண்ணிப்பேன். அந்த சம்ஸை மட்டும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பேன். அப்படி தான் என்னோடய ரிவிஷன்ஸை நான் 2 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பார்த்த மெத்தட்ஸ் எல்லாம் எனக்கு மறுபடியும் மறக்கும் அப்படின்னாக்கா எனக்கு எப்போ தெரியும்னாக்கா மறுபடியும் நான் டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன். அந்த டெஸ்ட்டு போடும்போது எனக்கு அந்த மெத்தட்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே கரெக்ட் ஆகிடும். தமிழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் 9th ஓல்டு புக் அப்படிங்கிறத எடுத்திருந்தேன். நமக்கு யூனிட் 1 அப்படிங்கிறதையும் தமிழில் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதை முடிச்சுட்டேன் அப்படின்னாக்கா தமிழில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் இல்லைங்களா. ஸோ தமிழும் நம்ம எக்ஸாமில் தமிழும் நீங்கள் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க, மேக்ஸும் அட்டன் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபஸ்ட் எப்பவுமே தமிழ் அட்டன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் மேக்ஸ் அட்டன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ் அப்படிங்கிறத அட்டன் பண்ணுவேன். நான் ஏன் இந்த மெத்தடில் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, தமிழ் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய டெஸ்ட்டும் போடுறோம், மேக்ஸும் நம்ம நிறைய டெஸ்ட்டு போடுறோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு மேக்ஸிமம் ஃபார்மாஸ் எல்லாம் தெரியும். அப்படிங்கிறதுனால இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஜிஎஸ் வந்து எனக்கு மறந்துருந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா அந்த ஹாப்பினஸ்லேயே நம்ம இவ்வளோ கொஷின்ஸை வந்து கரெக்டாக போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸ்லேயே ஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும், ரொம்ப தூசாகவும் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா ஜிஎஸ் அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்காது. அதே மாதிரி புதுசாக எந்த ஒரு டாப்பிக்கும் இப்போதைக்கு படிக்காதீங்க. ஆல்ரெடி படித்ததையே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. எத்தனை டைம் வேணாலும் ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரே டாப்பிக்கே நீங்கள் நிறைய டைம் ரிவிஷன் பண்ணாலும் ஓகே. பட் புதுசாக எந்த ஒரு டாப்பிக்குமே இந்த டைமில் நீங்கள் வச்சுக்காதீங்க. தமிழ் முடிஞ்சதுக்கப்புறம் சயின்ஸ் அப்படிங்கிறத நான் எடுத்திருந்தேன். சயின்ஸில் இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சயின்ஸில் மொத்தம் ஒரு 8 டாபிக்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் படிப்பேன். அந்த 8 டாபிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவேன். பாக்ஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவேன். புக் பேக் கொஷின்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் போர்டில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே படிச்சுப்பேன். இப்படி தான் என்னுடைய சயின்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணேன். சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு 5 கொஷின்ஸ் அப்படிங்கிறதுனால நான் மோஸ்ட்லி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் 8 டாபிக்ஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எனஃப் அப்படின்னு தோணுறதுனால 8 டாபிக்ஸோடு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் மேக்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத வச்சுப்பேன். நைட் நான் எப்பவும் மேக்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 3 டாபிக்ஸ் நான் மேக்ஸில் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 டாபிக்ஸுமே இன்றைக்கி நான் எடுத்து டெஸ்ட் அப்படிங்கிறத போட்டு பார்த்துட்டேன். நான் போட்ட மெத்தட்ஸே வந்து திரும்ப போட மாட்டேன். புதுசாக இருந்தால் மட்டும்தான் என்னால் அட்டன் பண்ண முடியும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 கொஷின்ஸ் அப்படிங்கிறத நான் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். 5 கொஷின்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு 5 × 25 அப்படின்னாக்கா 125 கொஷின்ஸ் அப்படிங்கிறது வரும். அந்த 125 கொஷின்ஸுமே நான் அட்டன் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி ஒரு 70-80 கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த மெத்தட்ஸே நிறைய வரும். அதே மாதிரி ரிப்பீட்டட் கொஷின்ஸும் வரும் அப்படிங்கிறதுனால ஸோ மேக்ஸிமம் என்னோட டெஸ்ட் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி டே வந்து நான் ரொம்பவே நல்லபடியாக முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி டே நான் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.